மேடம், என்ன சொல்றீங்க? மகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க சார். மகாவோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல. இந்த வீட்ல டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரே முருகன், அவருதான் மகாவோட ஹஸ்பண்ட் விக்ரம். சென்னை ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. அந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமே. சார், இவங்க என்ன சார் சொல்றாங்க? காவேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ காவேரி உங்க சிஸ்டர் இல்லையா? ஆமாப்பா, அதை நான் அப்புறம் சொல்றேன். சார், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ மகா எங்க இருக்காங்க? போய் கூட்டிட்டு வாங்க போங்க. சிவா அண்ணா, காவேரி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிண்ணே. என்னம்மா, கிளாஸ் கட்லாம் போயிட்டு வந்துட்டியா? இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சா? விக்ரமும் மகானியும் ஒன்னு சேரணும்னா தொடர்ந்து 9 நாள் 9 விளக்க ஏத்தி வைக்கணும்னு சித்தர் சாமி சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அவர் சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா விக்ரமும் மகானியும் ஒன்னு சேர்றதுக்காக ஆல்ரெடி விளக்கேத்தி சாமி முன்னாடி வச்சாச்சு. என்னது, விளக்கேத்தி வச்சுட்டாளா? சிவா, காவேரி சீக்கிரம் கூட்டிட்டு வா. காவேரி ரூம்ல இல்லங்க. ரூம்ல இல்லையா? ஆமா, அவ அப்பவே இங்க இருந்து போயிட்டா. போயிட்டாளா? எங்க போயிட்டா? அவ போனது உனக்கு தெரியுமா? அவ போன விஷயம் மட்டும் இல்லங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயமும் எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மா, நீ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. கெட்ட எண்ணம் கொண்டவங்க எந்த காலத்திலயுமே ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய அவங்க வாழ்ற காலத்திலேயே அனுபவிச்சிருவாங்க. விக்ரமுக்கும் மகானிக்கும் கொஞ்ச நெஞ்ச கொடுமையாமா நீங்க பண்ணீங்க. நீங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற காலமெல்லாம் நெருங்கி வந்துருச்சு. ரெடியா இருந்துக்கோங்க. இதுல இருந்து நீங்க தப்பிச்சு போகவே முடியாது. உங்க அழிவு காலம் இப்ப இந்த செகண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுமா. யோ மாமா, உனக்கும் சேர்த்துதான். காவேரி, முருகனா? ஆமா அண்ணே, முருகன் தான் என் கழுத்துல தாலி கட்டின புருஷன். என்ன போடா சொல்ற? காவேரிக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதையே என்கிட்ட சொல்லாம மறைச்ச. ஏங்க, நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கலங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இந்த விஷயம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தெரியும். உடனே உங்ககிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் வேகமா வந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. சரி, இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள காவேரி.
வழியே தப்பிச்சு போயிட்டியா நீ? என்ன? போனா அப்ப காவேரி நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பாளா? அது தெரியலங்க, ஆனா கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆயிருப்பா. ஏர்போர்ட் போய் இறங்கியிருப்பாளா? அப்போ வேணா ஃப்ளைட் ஏறி இருக்க மாட்டான். ஈஸ்வரன், இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மகா விக்ரம தேடி தானே போயிருக்காங்க, போகட்டும். சொல்ல போனா நானும் அவளை விக்ரம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இங்க ஓடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்களே விக்ரம தேடி போயிட்டாங்க. அது நல்ல விஷயம் தானே. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தானே நம்ம எல்லோரோட விருப்பமும். என்ன பாக்குறீங்க? நம்ம விக்ரமும் மகவும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, நான் கும்பிடுற என் முருகன் நினைச்சிட்டாரு. அதனாலதான் மகா விக்ரம தேடி போயிட்டா. அவங்க சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சந்தோஷம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. அது நிஜம்தான்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நாளைக்கு மகாவை பார்க்க போற சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்தானா, அதனால என் தலகால் புரியல, மூளை வேலை செய்யல. ச்சே, கையில இவ்வளவு பெரிய கிஃப்ட வச்சுக்கிட்டு இதை மறந்துட்டு கடையா போய் ஏறிக்கிட்டு இருந்தேன்னு. கடையில போய் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அது மகாவுக்கு பெருசா தெரியும்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, கிஃப்ட்டுக்குன்னு தனியா எந்த மதிப்பும் இல்லை. அதை சுமந்துக்கிட்டு இருக்க நினைவுகளுக்கு தான் மதிப்பு. 50 ரூபா கொடுத்து வாங்குற தாஜ்மஹால் கூட ஷாஜஹானோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் மகாவோட மொத்த நினைவுகளையும் என் காதலையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறது நீதானே. நாளைக்கு நானும் மகாவும் ஒன்று சேர போறோம்னா அதுக்கு காரணமும் நீதான். அப்போ முதல்ல சந்திக்கும் போது உன்னதானே நான் கிஃப்டா கொடுக்கணும். ஆமா, ஆக்சுவலி நாளைக்கு நான் மகாவை மீட் பண்ணும்போது உன்னதான் கிஃப்டா அவளுக்கு கொடுக்க போறேன். இதை கொடுக்கும்போது அவ காதோரமா போய் அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இந்த தாலிய உன் கழுத்துல கட்ட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்ல போறேன். மிச்சம் இருக்கிற என்னோட வாழ்க்கையே நீதான்னு சொல்ல போற. ஹலோ, சொல்லுங்க நந்தினி. சிவா, அந்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவுக்கு மகா உங்க வீட்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவ வீடு தேடி வரதுக்குள்ள நீ மகாவை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணு. இங்க பாருங்க நந்தினி, இந்த முயலாம கதை பத்தி தெரியுமா? என்னது முயல் ஆமையா? ஆமா, அந்த முயலாம கதையில ஒரு ஆமை வரும்ல, அதை விட நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஸ்லோவா இருக்கேனா? பின்ன அந்த லேடி போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து மகா பத்தின எல்லா உண்மைகளையும் பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி நடு வீட்டுல போட்டு உடைச்சிட்டான். நீங்க இப்ப வந்து செல்லம்மா வரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது, செல்லம்மா வந்துட்டாளா? அதுக்குள்ள அங்க எப்படி வந்தா? நீ 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 சொல்றத பார்த்தா அவ மகாவை பார்த்துட்டாளா? இல்ல, அவ மகாவை பார்க்கல. செல்லம்மா வர்றதுக்கு முன்னாடியே மகா கிளம்பி போயிட்டான். என்னது, கிளம்பி போயிட்டாளா? எங்க போயிட்டா? அவ அங்க சென்னை வர்றதுக்காகத்தான் இங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? மகா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காளா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவளால் ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும், ஃப்ளைட்லாம் ஏற முடியாது.
நான் அதுக்கு முன்னாடி ஆளுங்களை அனுப்பிச்சு அவளை தூக்க சொல்லிட்டேன். சொல்லு சிவானா. ஏய், நான் சொல்றது கவனமா கேளு. நல்ல நேரத்தில் ஃபோன் பண்ணண்ணே. நாங்கள் இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்கச்சியை தூக்கிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன். சரி, ஏய் வாடாப்பா போலாண்ணே. சூப்பர், அது சீக்கிரமா செய். அவ எந்த காரணத்தை கொண்டு சென்னைக்கு வந்துடவே கூடாது. பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. என்ன மேடம் சொல்றீங்க? மகாணி அங்கிருந்து போயிட்டாங்களா? விஜய் பதறாதீங்க விஜய். மகா எங்கேயும் போயிட்டாங்கன்னா வேற எங்கேயும் போயிட்டாங்கன்னு அர்த்தமா? விக்ரம பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து சென்னைக்கு ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 1.5 hours வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஏர்போர்ட்டுக்கு போய் விசிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த முறையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி மேடம், கண்டிப்பா மேடம். நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட்ல போய் நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே, இது சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். விக்ரமும் மகானியும் ஒன்னு சேர்றதுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு விஜய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்டா மகாவா விக்ரம் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அததான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்? ஓகே விஜய். என்னாச்சுங்க? ஐசே, சித்தர் சாமி சொன்ன மாதிரி நீ விலைக்கேத்தி வச்சது வீண் போகவே இல்ல. இன்னும் 1 hourல மகாணி இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க. கடவுளே, என் நீண்ட நாள் வேண்டுதல நிறைவேற்றி வச்சுட்ட. பிரிஞ்சிருந்த விக்ரம் மாமாவும் மகாவும் ஒண்ணு சேர போறாங்க. இந்த நாளுக்காக தானே நம்ம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். மகா எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு வந்து சேரணுங்க. கடவுளே, முருகா. காணானே, சந்து பொந்துன்னு ஒரு இடத்த கூட விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே. காவேரியை காணானே. நான் கூடடா ஏர்போர்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, காணுமேடா. மிஸ் ஆயிட்டா. சரி இருடா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். சிவா அண்ணன் போட்டு அண்ணா. சிவாண்ணே சொல்றா. நாங்க இப்ப ஏர்போர்ட் பக்கத்துல தானே இருக்கிறோம். ஏர்போர்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுண்ணே. தங்கச்சியை காணுண்ணே. டேய், நல்லா தேடி பாத்தீங்களா? ஏர்போர்ட்ல ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியலண்ணே. என்னடா சொல்ற? கண்டுபிடிக்க முடியலையா? சென்னை ஃபிளைட் கிளம்பிச்சான்னு சொல்லி விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோண்ணே, கிளம்பிச்சாண்ணே. டேய் முட்டாள், சென்னை ஃபிளைட் கிளம்பிச்சுன்னா அவ எப்பறம் அங்க இருப்பா? ஃபிளைட்ல போயிருப்பாள்ல? அப்படிதானே நாங்களும் நினைச்சோம். விசாரிச்சு பார்த்தா ஹலோ சார், நான் கண்டோன்மெண்ட் சந்திரன் பேசுறேன் சார். சொல்லு சந்திரா. சார், நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒன்று சென்னைக்கு ஃப்ளைட்ல போறதுக்காக டிக்கெட் எடுத்திருக்கு சார். சரி, அந்த பொண்ணு அந்த ஃப்ளைட்ல போச்சா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். பேர் என்னன்னு சொல்லு. பேரு காவேரி, இல்லைன்னா மகான்ற பேர்ல புக் ஆயிருக்கோம் சார். மகா காவேரிங்கிற பேர்ல டிக்கெட் யாருமே புக் பண்ணலையே. காவேரி ஃப்ளைட்லயும் போகல, வீட்லயும் இல்லை. அப்ப எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக கூட ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஃப்ராடு கண்டிப்பா பண்ணிருப்பா. டேய், லைன்ல இருக்கியாடா? இருக்கண்ணே. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவ ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லி நம்மளை சுத்தல விட்டுட்டு அவ கார்லயோ இல்ல பஸ்லயோ தான் போயிட்டு இருக்கணும். நீ நம்ம பசங்களை கூட்டிக்கிட்டு ஹைவேஸ்ல இருக்கிற எல்லா டோல்கேட்லயும் போய் செக் பண்ணு. சரிண்ணே, இப்பயே கிளம்புறோண்ணா. சரி. ஹேய், வாடா போலாம். போலாம்.
விக்கி ஆ? அமுதாக்கு என்ன ஆச்சு? ஏன் என் கூட சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு உன்னை அனுப்பி வச்சிருக்கா? சென்னை வரதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ, விருப்பம் இல்லையாவா? மேடம், அவள் வர்றதுக்கு ரெடியாக தான் இருந்தா. ஆனால் அவங்க வீட்டில் தான். என்ன அவங்க வீட்ல சென்னைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன அவளை? அட, போகக்கூடாதுலாம் சொல்லுவாங்களா அவங்க? நீங்கள் வேற மேடம். அமுதா முருகனை பார்க்க சென்னைக்கு போகிறேன்னு சொன்னதும் காளிமுத்தண்ணன், வேணி அண்ணி, செல்வி மொத்த குடும்பமும் பொட்டி தூக்கிட்டு கிளம்பிருச்சு. நாங்களும் வரோன்னு. கிளம்பிட்டாங்களா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னவா? நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் அவங்களையும் சுமந்துக்கிட்டு சென்னை போக முடியுமா? அதான் காவேரி மேடம் சென்னைக்கு போகிற ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அமுதா போய் சொல்லி சமாளிச்சிருச்சு. அவங்களுக்கு தெரியாமல் என்னையும் அமுச்சு வச்சிருச்சு. ஏன் மேடம், அமுதா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிச்சே, பேசலையா? இல்ல, அவ பண்ணிருப்பா. நான் தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஏன் மேடம்? நாமளே திருட்டுத்தனமா தானே சென்னைக்கு போறோம். போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போக முடியுமா? எனிவே சிவா அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவர் ஆளுங்களெல்லாம் அனுப்பி ஏர்போர்ட், ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருப்பாரு. ஏன் மேடம், அப்போ நாம முருகனை பார்க்க சென்னைக்கு போகிற விஷயம் சிவா ஐயாவுக்கு தெரியுமா மேடம்? அதெல்லாம் தெரியும். முதல்ல நான், அண்ணா, அண்ணி 3 பேரும் சேர்ந்து போறதுக்கு தான் ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டிருந்தோம். அதுக்கு இடையில தான் சிவா அண்ணன் வந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? ஆமா. அமுதா என்கிட்ட சொல்லும்போது கூட சென்னைக்கு ஃப்ளைட்ல தான் போறேன்னு சொல்லிச்சு. அது கூட போய் தான் விக்கி. சிவா அண்ணனை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லி வச்சிருந்தேன். இப்போ நம்ம கார்ல போறது கூட தெரியாம அவங்க நம்மள இப்போ ஏர்போர்ட்ல தேடிட்டு இருப்பாங்க. வேலு, நான் நந்தினி பேசுறேன். தெரியுது மேடம். என்ன மேடம், நார்த் மெட்ராஸ் பிள்ளைங்களுக்குலாம் வேலை தரீங்க, எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. அதுக்காக தான் வேலு உனக்கு இப்ப ஃபோன் பண்ண. அதுக்காக தானா? அப்ப அந்த சேகர் பிள்ளைங்க வேலையை ஷார்ப்பா முடிச்சு கொடுக்கலையா மேடம்? அதை ஏன் கேக்குற வேலு? எல்லாத்தையுமே அரைகுறையா பண்ணி சொதப்பி காரியத்தையே கெடுத்து வச்சுட்டானுங்க. சரி, அதை விடு. இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க ஏரியா பல்லாவரத்துல தான் மேடம் இருக்கேன். ஓகே, நல்லதா போச்சு. இப்ப நான் உனக்கு ஒரு வேலை தரேன். நீ அந்த சேகர் மாதிரி சொதப்பாம கரெக்டா பண்ணி கொடுத்துரு. மேடம், அந்த தத்தி புள்ளிங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க மேடம். என்ன வேலைன்னு சொல்லுங்க, சூரா முடிச்சு தரேன். இப்ப என் மகா திருச்சியில இருந்து சென்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்கா. அவ இந்த சிட்டிக்குள்ள என்ட்ரியே ஆக கூடாது. அந்த வேலையை அவளை தூக்கிடணும். அவ்வளவுதானே மேடம்? நீங்க போனை வைங்க மேடம், நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏய் வேலு, அவசரப்படாத. ஒரு நிமிஷம், நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லுங்க மேடம். மகா திருச்சியில இருந்து கிளம்பி 2 மணி நேரம் தான் ஆகுது. என் கணக்குப்படி அவ இப்ப உளுந்தூர்பேட்டை பக்கம் வந்துட்டு இருப்பா. நீ இங்க இருந்து போய் அவளை தூக்கறதுக்கெல்லாம் டைம் ஆயிடும். அதுக்கு பதிலா அந்த ஏரியால இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு தூக்க சொல்லிடு. இதுவும் நல்ல ஐடியா தான் மேடம். விக்கிரவாண்டியில நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கள விட்டு வர வழியில நான் தூக்க சொல்லிடுறேன் மேடம். வெரி குட், அத பண்ணு. அந்த மகா விக்கிரவாண்டிய தாண்டி ஒரு அடி கூட சென்னையை நோக்கி எடுத்து வைக்க கூடாது. ஓகே மேடம், அவங்க போட்டோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அனுப்புறேன். நீ அதுக்கு முன்னாடி உன் பசங்க கிட்ட பேசி என் நம்பரை கொடுத்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நான் மகாவோட போட்டோ, அவ வந்துட்டு இருக்கிற கார் நம்பர், கார் கலர்னு எல்லா டீடைல்ஸையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம். ஓகே. அக்கா, என்னக்கா திடீர்னு பிளானே மாத்திட்ட? ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் நல்லா தானே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்ட பிளானா? நீ எதை சொல்ற? மகாவுக்கு பதிலா அதே பேர்ல இருக்கிற வேறொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விக்ரமுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அது மூலமா அவன் சொத்து பூரா உன் பேருக்கு மாத்திக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த பிளானு. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த பிளானே நல்லா தான் இருந்துச்சு. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்கக்கா. அதை ஏக்கா மாத்துற? டேய், அந்த பிளானை மாத்துறேன்னு யார் அவங்கிட்ட சொன்னா? அது அப்படியே தான் இருக்கு. அது பிளான் ஏ. பிளானே ஏவா? அப்ப மகாவை ஆனந்தி வேலை தூக்க சொன்னது? அது பிளான் டபுள் ஏ.
ம் பிளானே டபுள் ஏவா? ம் அக்கா நீ சொல்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியலக்கா. புரியுற மாதிரி சொல்லுக்கா. ஓ மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இங்க தானே இருக்க போற. நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அக்கா 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 நீ சொன்ன மாதிரியே நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. இல்ல இல்ல இல்ல, ஒரு டவுட் இல்ல, 2 டவுட்டு. இந்த நந்தினி ஒரு பிளான் போடுறானா அதுல 1000 விஷயம் இருக்கும்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால விக்ரம் அவன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்ன பண்றான் இவன்? படம் வரைஞ்சிட்டு இருக்கானா? ஆ? தெரியவே மாட்டேங்குதே. நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன சின்சியரா வரைஞ்சிட்டு இருக்கான்?